ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹேண்ட்பேக் ஹால் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருக்கேன், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வாங்கின ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ஹேண்ட்பேக்கோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டீட்டெயில் ரிவ்யூ, ஜென்யூன் ரிவ்யூ சொல்கிறேன். ஒவ்வொரு ஹேண்ட்பேக் எப்படி இருந்தது, என்ன ப்ரைஸுக்கு நான் ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே ஆஃபரில் இந்த ப்ரைஸ் டிஃபர் ஆகிட்டே இருந்தது. நான் பார்த்துட்டே இருந்து எப்போ கம்மியாக ரேட் வருதோ அந்த டைமில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே ஒரு பெட்டர் ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீல்லையே இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் நம்ம வாங்கலாம். இந்த ஹாலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த 2 பேக்ஸ் தான். இதில் ஒன்று ஸ்லிங் பேக்கு, ஒன்று டோட் பேக். ரெண்டுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேகுக்கு இந்த சின்ன ஹேண்டில் இல்லாமல் சைடில் உங்களுக்கு ஒரு லாங் ஸ்ட்ராப் வரும். இது நம்ம ஸ்லிங் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது வேணான்றனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா CYWன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபேப்ரிக் ஒரு கிளாத்தி ஃபினிஷ் தான் கொடுத்துருந்தாங்க. கீழே ப்ரௌன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் காலேஜ் யூஸ்க்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேகு, நிறைய ஸ்பேஸ் இருந்தது. உள்ளே ஒரு சிப் க்ளோஷர் வச்ச ஒரு பாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட்லேயுமே ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. பேக்கோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா துணி டைப்பில் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு மழையிலலாம் நனையும் தான், ஈரமாயிரும் ஈஸியாக. பின்னாடியுமே ஒரு ஜிப் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 300 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வர்த்தான பேக் தான் இது. மெட்டீரியல் வைஸுமே சரி, குவாலிட்டி வைஸுமே சரி, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுவும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை காலேஜ்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ நம்ம நிறைய திங்ஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த பேக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் பேக் தான். இதோட ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா ஆஃப் செயின் மாடலில் இருந்தது. கொஞ்சமாக உங்களுக்கு செயின் அதுக்கு மேலே ஸ்ட்ராப் வர மாதிரி இருந்தது. இதில் சிங்கிள் பேக்கெட் தான் இருக்கும். இதுக்கு க்ளோஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் பட்டன் க்ளோஷர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். நிறையெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. நம்மளோட பர்ஸு, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி எசென்ஷியலான ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான பேக்காக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் 220 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பேக் வர்த்து தான். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப்புமே கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே ஒரு பாக்கெட் அவைலபிளாக இருக்குது. நம்ம கேஷு, சேஞ்செலாம் போட்டு வச்சுக்கலாம். முக்கியமாக இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி சாண்டலிஷ் ஃபினிஷில் ப்ரௌன் பார்டர் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் இன்னமும் 2-3 கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒயிட்டு, ஆலிவ் க்ரீன், பிளாக் அந்த மாதிரி ஒரு 2-3 கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதில் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் செலக்ட் பண்ணேன். மொத்தத்தில் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பேகு. ஒரு கோ டு பேக் மாதிரி, நம்ம டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணும், ஒரு ஸ்லிங் பேக் தேவைன்னா கண்டிப்பாக இந்த பேக் அதுக்கு ஒரு ஃபிட்டான பேக்காக தான் இருக்கும். இது ஒரு லேப்டாப் ஹேண்ட்பேக். ஆலன் சோலி பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கோட பிராண்டையுமே கலர் த்ரெட்டில் மேலே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பேஸ் கொடுத்து சைடில் ஒரு 4 சின்ன புஷ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. மெட்டலில் தான் கொடுத்துருந்தாங்க. பேக்கோட குவாலிட்டி பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. லெதர் பயங்கர சாஃப்ட்டு. லோகோ செயினுமே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த செயின் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் தான் மாட்டியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இந்த சைடில் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் சைஸ்டு பேக் தான். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். என்னோடய லேப்டாப் ரொம்ப பெருசு, 15 இன்ச்சஸ் லேப்டாப்பு. ஸோ அது இந்த ஹேண்ட்பேக்கில் தான் ஃபிட்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்பயுமே லேப்டாப் பவுச்சில் பார்த்திங்கன்னா அது ஃபிட் ஆகலை. வெளியே தான் ஃபிட் ஆச்சு லேப்டாப்பு. அவ்வளோ பெரிய லேப்டாப் நீங்கள் ஒரு சின்ன சைஸ் 14 இன்ச்சஸ் லேப்டாப் வச்சுருந்தாலே இந்த பவுச்சில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. நான் உள்ளே எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். லேப்டாப், சார்ஜரு, அப்புறம் என்னோடய புக்ஸ் வச்சுருந்தேன், பர்ஸு, அப்புறம் என்னோடய ரீடிங் கிளாஸஸ் வச்சுருந்தேன். எல்லா ஐட்டமுமே இந்த ஹேண்ட்பேக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட்பேக்கை நான் ஃப்ளிப்கார்ட்டில்
2000 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 4000 ருபீஸு. ஆலன் சோலி வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 ருபீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. ஸோ அதனால் செலக்ட் பண்ணியிருந்தேன். உள்ளேயுமே நிறைய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சைட் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, கார்டு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க, பென் ஹோல்டருக்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கீ ஹோல்ட் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டு கீழே வந்து இதில் மாட்டி வச்சுக்கிட்டோன்னா தொலையாமல் ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக எல்லா பேக்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி பேக் பேக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கோட ஜிப் குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணும் போதே நல்ல ஸ்லீக்கியாக இருந்தது. இதுக்கு வந்து நார்மல் ஹேண்டில் இல்லாமல் ஸ்லிங் ஹேண்டிலுமே கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணல. ஆனால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இந்த நார்மல் ஹேண்ட்லே வந்து நல்ல லாங்காக கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்மளுக்கு போடுறதுக்கு வசதியாக தான் இருக்குது. இந்த ஸ்லிங் பேக் வந்து அவ்வளோக்கா அவசியம் இல்லை தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். இது போடும்போது நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் லேப்டாப் பேக் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் இது போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஹேண்ட் பேக் மாதிரி தான் இருக்கும் இந்த பேக்கு. இதில் நான் முக்கியமாக ஷேர் பண்ணணுன்னு நினச்சது என்னென்னா, நம்ம எவ்வளோ திங்ஸ் இதில் டம்ப் பண்ணாலும் வெயிட் அவ்வளோவா தெரியல. ஹேண்டில் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்கனால வெயிட்டே தெரியாமல் வெயிட்லெஸ் பேக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹால்லேயே என்னோடய பெஸ்ட்டு பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் பேக் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸிமம் ஒரு ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணேன்னா எல்லா ஆப்லேயும் செக் பண்ணி எதில் பெட்டர் ப்ரைஸாக இருக்கோ அதில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஹேண்ட்பேக்கோட ரேட் வந்து மிந்த்ராவில் நல்லா கம்மி ரேட்டில் கிடச்சனால இதில் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஆலன் சோலி பிராண்ட்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக் தான் வாங்கியிருந்தேன். பேஸ் வந்து நல்ல ப்ராட் பேஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட லெதர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளாஸி ஷைனி ஃபினிஷ் லெதர் மாதிரி இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 4000 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஆஃபரில் 1700 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு லேப்டாப் ஹேண்ட்பேக் தான். உள்ளே வந்து உங்களுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் என்னோடய லேப்டாப் வந்து இந்த பவுச்சுக்குள்ளே ஃபிட் ஆகலை. ஆனால் வெளியே ஃபிட் ஆச்சு. ஹேண்ட்பேக்குள்ளே போச்சுன்றதுனால நான் இந்த ஹேண்ட்பேக் வந்து வச்சுக்கிட்டேன். நீங்களுமே பெரிய சைஸ் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய லேப்டாப்பே வந்து இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக ஃபிட் ஆச்சு. மொத்தத்தில் வந்து இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹேண்ட்பேக்கு. இதுக்குள்ளே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஃபிட் ஆகும். இது ஒரு டோட் பேக் மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் ஜிப் தான். உள்ளே வந்து கார்டு ஹோல்டருக்கு, பென் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜிப் ஹேண்ட்பேக் தான். ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹேண்ட்பேக்காக தான் பண்ணியிருந்தாங்க. இதோட லெதர் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கொஞ்சம் ஷைனியாக இருந்தது. பட் ஓகே, நல்ல ஒரு ப்ரௌனில் ஷைனி ஃபினிஷ் கொடுத்துருந்தனால நான் அதை வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய லேப்டாப் வந்து 15 இன்ச்சஸ்ன்றனால இந்த பவுச்சுக்குள்ளே வந்து நான் அழுத்தி தான் வைக்கிற மாதிரி இருந்தது. அதுவே வந்து ஃபிட் ஆகுது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அமுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ லேப்டாப் டேமேஜ் ஆகுன்றதுக்காக நான் அந்த பவுச்சுக்குள்ளே வைக்காமல் வெளி சைடில் வச்சேன். அப்போ வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து மிந்த்ராவில் செக் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா 3600 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஆஃபரில் வந்து 1700 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. இன்னமும் பெட்டர் ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ஹேண்ட்பேக்கோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.